அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழகங்களில் வெளிநபர்களை அனுமதிக்க கூடாது என அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. மாணவர்கள் கட்டாயம் அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பும் கூட வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக உயர்கல்வித்துறை என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது? முழு விவரம். பரிதா, வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை பல்வேறு புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளிநபர்களுக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் காலையிலும் மாலையிலும் வெளிநபர்கள் உள்ளே வந்து வாக்கிங் செல்வது, அதே போல பல்வேறு பிற தேவைகளுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தை பயன்படுத்திக் கொள்வது உள்ளிட்ட விஷயங்களும் நடைபெற்று வருகிறது. காரணம், அங்கே பெரிய விளையாட்டு மைதானம் இருக்கிறது, அதே போல கான்பரன்ஸ் ஹால் நிறைய இருக்கின்றது. எனவே வெளியாட்கள் உள்ளே வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கு இதற்கு முன்பு அந்த ஆக்டிவிட்டிஸ் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்போது அவை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக உயர்கல்வித்துறை சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடியவர்கள் வெளியாட்களாக இருந்தால் உரிய காரணம் பெற்று அனுமதி பெற்று அதன் பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். முன்பு போல யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நுழைவாயில்கள் உள்ளே சென்று வெளியே வருவது போன்றவை முற்றிலுமாக தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் அடையாள அட்டை அணிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். வெளியாட்கள் வந்தால் கூட அவர்கள் சாதாரணமாக அங்கும் இங்குமாக சுற்றித் திரிவது போன்றவை இருக்காது. இனி அவர்கள் முழுமையாக கண்காணிக்கப்படுவார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க பாதுகாப்பு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும் என உயர்கல்வித்துறை விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.